வெல்கம் டு சிஸ்டர்ஸ் ஹோம். சண்டே மார்னிங் எல்லோரும் எழுந்துறதுக்கு 9 o'clock ஆகிடுச்சுங்க. 9 o'clock எழுந்த உடனே வந்து நான் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அன்றைக்கி எக்ஸசைஸ் வந்து நான் நல்லபடியாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். என்னோடய ஒர்க் அவுட் வந்து நல்லபடியாக முடிச்சிட்டேன். மார்னிங் டிஃபன் பார்த்திங்கன்னா சிம்பிளாக சேமியா உப்புமாவை தான் செஞ்சுருந்தோம். அதில் வந்து கேரட்டு, பீன்ஸு அதெல்லாம் போட்டு சேமியா உப்புமா தான் சிம்பிளாக செஞ்சுருந்தோம். செஞ்சு முடிச்சுட்டு எல்லோரும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் துணி துவைக்கிற வேலைலாம் இருந்துச்சுங்க. அந்த வேலைலாம் பார்க்க ஆரம்பித்தாச்சு. என்னோடய பையனுக்கு வந்து சேமியா உப்புமானா பிடிக்காதுங்க. அவனோட அப்பா மாதிரி அவரோட அப்பாவுக்கும் வந்து இந்த ரவை உப்புமா, சேமியா உப்புமாலாம் பிடிக்காது. அவனும் அதே மாதிரி தான். அதனால் அவனுக்கு மட்டும் தோசை செஞ்சு பால் ஊற்றி கொடுத்துட்டேன். அவர் சாப்பிட்டாரு. அதுக்கப்புறம் நானும் உப்புமாவை சாப்பிட்டு முடிச்சுட்டேங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டோடனே துணி துவைக்கிற வேலை இருந்தது. மிஷினில் துணி போட்டிருந்தேன். அதுக்குள்ளே துவைச்சி முடிச்சிடுச்சு. மாடியில் எடுத்துகிட்டு போயிட்டு காய வச்சிடலான்ட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. துணி நிறைய இருந்ததுங்க. நல்லா அங்கே பாருங்கள், கொடி ஃபுல்லாக துணி நிறைய 3 கொடி ஃபுல்லாக துணி நிறைய இருந்தது. துவைச்சி ஃபுல்லாக காய வச்சாச்சு. கையில் துவைக்கிற துணியெல்லாம் தனித்தனியாக துவைச்சாச்சு. தம்பியோட ஸ்கேட்டிங் ஷூ தாங்க அது. அதையும் நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சு. மாடியில் வந்து கொஞ்சம் வந்து செடி வச்சுருக்கோம். கொஞ்சம் கார்டனிங் மாதிரி கொஞ்சம் செடி தான் வச்சுருக்கோம். நிறையலாம் இல்லை, சின்னதாக. வாடாமல்லிப்பூ பாருங்கள், ஒன்று மட்டும் எவ்வளோ அழகாக பூத்துருக்கு. நல்லா கலராக பிரைட்டாக சூப்பராக இருந்தது. சங்குப்பூங்க, இது சங்குப்பூ பாருங்கள், சூப்பராக பூத்துருக்கு. நிறைய பூத்துருந்துச்சு. சங்குப்பூ செடி, அப்புறம் ரோஜா செடி, ஒரு சின்ன இது செடிங்களாம் வச்சுருந்தோம். அப்புறமா மிளகாய் செடிலாம் போட்டிருந்தோம். அது குட்டியாக தான் வந்திருந்தது. கீழா நல்லி அதெல்லாம் வந்து வச்சுருந்தோம். ரோஸ் வந்து இன்றைக்கி பூக்கலை. எப்பயுமே 2 ரோஸாவது பூத்துரும். ஆனால் அந்த பூ பார்த்திங்கன்னா சீக்கிரமாக உதிர்ந்துடும். பறித்த உடனே செல்லக்குட்டி முடி கட் பண்ணிட்டு வந்துட்டியா? சூப்பராக இருக்குது. பட்டுக்குட்டிக்கு அழகாக முடி இப்போதான் அழகாக இருக்குது. சிரிப்பா. துணி துவைக்கிற வேலைலாம் முடிச்சுட்டு உடனே மதியம் லஞ்சு சமைக்க ஆரம்பிச்சாச்சுங்க. அன்றைக்கி வந்து சிக்கன் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். சிக்கன் வந்து மஞ்சள்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். என்னோடய அக்கா தாங்க. என்னோடய அக்கா வந்து வெளியே கிளம்பிட்டாங்க. அதனால் போகிறதுக்குள்ள லெமன் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு போகலான்ட்டு லெமன் ஜூஸ் போட்டுட்ருக்காங்க. என்னோடய பையன் அதுக்குள்ளே வந்து தண்ணி வேணும்னு கேட்டு வந்து தொல்லை பண்ணிகிட்டு இருந்தார். எனக்கும் லெமன் ஜூஸ் வேணும்னு கேட்டுட்டு இருந்தார். அவர் இப்போ தான் முடி வெட்டிட்டு வந்து தலை குளிச்சதால் அவருக்கு லெமன் ஜூஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் மட்டும் எல்லோரும் வந்து லெமன் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டோம். சேஷாந்த் குட்டி வந்து லெமன் ஜூஸ் எனக்கும் வேணும்னு சண்டை போட்டுட்டு இருந்தார். அதெல்லாம் முடியாது, எனக்கு கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ட்டு அவர் சண்டை போட்டுகிட்டே இருந்தார். சிக்கன் நான் கழுவி எடுத்துகிட்ட பிறகு சிக்கன் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னு அது கொஞ்சம் சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா சிக்கன் பெருசாக இருந்தால் அது வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல, அது வந்து சக்கையாக இருக்கும். அதனால் வந்து அதை சின்னதாக கட் பண்ணி எடுத்து செஞ்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அந்த சக்கை பீஸும் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். எங்கள் குட்டீஸ் தான் பாருங்கள் லெமன் ஜூஸ் குடிச்சிட்ருக்காங்க. அது வந்து 2 பேரும் ஜிஎஸ் பண்ணிக்கிட்டு லாலிபாப் வரை சாப்பிட்டுட்டு 2த்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி லாலிபாப் ஒரு வாய், லெமன் ஜூஸ் ஒரு வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் லெமன் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டேன். லெமனு, அதுக்கப்புறம் வந்து சியா சீடு ஊற வச்சுருந்தேங்க. அது கூட வந்து நாட்டு சக்கரை போட்டு தான் குடித்தேன். என்னது லெமன் ஜூஸ் ஆரஞ்சு கலரில் இருக்குதுன்னு பார்க்காதீங்க, அதில் வந்து நாட்டு சக்கரை போட்டேன். எப்பயுமே நாட்டு சக்கரை போட்டு தான் குடிப்பேன். சர்க்கரையும் நாட்டு சர்க்கரையும் வந்து கொஞ்சம் ஈக்குவல் தான், இருந்தாலும் சர்க்கரைக்கு பெட்டர் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை. அதனால் நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறோம். நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு நம்ம வேலை பார்த்தோம்னா நல்லா எனர்ஜெட்டிக்காக வேலை பார்க்கலாம். டயர்ட் ஆகாமல் இருக்கும். நம்மளும் வந்து நம்ம வேலை செய்கிறதுக்கும் கொஞ்சம் நல்லா ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இது ஜூஸ் குடிச்சிட்ட பிறகு அப்புறமா வந்து நான் சமைக்க ஆரம்பிச்சிட்டேங்க. குழம்புக்கு தேவையானதெல்லாம் வந்து அக்கா ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. ஆனியன், தக்காளி எல்லாம் வந்து கட் பண்ணி கொஞ்சம் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுட்டு போயிட்டாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆல்ரெடி ரெடி பண்ணி எப்பயுமே ஃப்ரிட்ஜில் ஸ்டாக் பண்ணி வச்சுருப்போம். அதுவுமே எடுத்து யூஸ் பண்ணியாச்சு. சேஷாந்த் வந்து லெமன் ஜூஸ் குடிக்காததில் அவர் வந்து அவுல் கேட்டிருந்தார். அதனால் அவருக்கு வந்து அவுல் போட்டு கொடுக்கலான்ட்டு கொஞ்சம் பால் காய்ச்சி வச்சுருந்தேன். அதுக்கு அவலும் பால் நாட்டு சர்க்கரையும் போட்டு கலந்து கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து நான் வந்து சமையல் வேலையை வந்து ஆரம்பித்தாச்சு. நடுவில் வந்து இவங்கள போய் பார்த்துக்கிட்டே அந்த அக்காலாம் வெளியே போயிடவே அவங்கள கண்ட்ரோல் பண்ணவே எனக்கு ரொம்ப இதுவாகிடுச்சு. 4 குட்டீஸும் வேறு இருக்காங்கள்ல, அவங்கள வந்து மெயின்டைன் பண்ணவே நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவங்க 4 பேரும் உட்காந்து கேரம் போர்டு விளையாடிட்டு இருந்தாங்க. ஆனால் விளையாடும்போது பார்த்திங்கன்னா சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. நானா நீயான்ட்டு சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க, கத்திகிட்டே இருப்பாங்க. கூட அம்மான்னு கூப்பிட்டு என்னையும் வந்து பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஒரு நிமிஷம் கூட சண்டை போடாமல் இருக்க மாட்டாங்க. இந்த ஃபோன் பார்க்கும்போது மட்டும்தான் 4 பேரும் ஒத்துமையாக ஃபோன் பார்ப்பாங்க. மற்ற டைமில் எப்பயுமே சண்டை போட்டுதே அந்த மாதிரி இருப்பாங்க. நமக்கு அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதே பெரிய வேலையாக இருக்கும். அதுவும் சாட்டர்டே சண்டே வரை லீவ் விட்டாங்கன்னா அவ்வளோதாங்க. அவங்கள கண்ட்ரோல் பண்ணதுக்குள்ளே நம்ம டயர்டாகிடுவோம். அன்றைக்கி நமக்கு லீவ் விட்டதே வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஏன்னா நமக்கு ஆஃபீஸில் இருக்கும்போதே வந்து நல்லா நிம்மதியாக ஒர்க் பண்ணலாம். ஆனால் இங்கே வீட்டில் இவங்க 4 பிள்ளைங்க கூட இருக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஏன் லீவ் விட்டாங்களோன்னு அப்படி தான் தோணும்.
சிக்கன் குழம்புக்கு எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஹோல் கரம் மசாலா அதை இது போட்டாச்சுங்க. பட்டை, பிரியாணி இலை, அப்புறம் அந்த கிராம்பு அதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து வெங்காயம், தக்காளி அரைச்சி வச்சிருந்து போட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஆஸ் யூஷுவல் எல்லோரும் வைக்கிற மாதிரி தாங்க நான் சிக்கன் குழம்பு வச்சுருந்தேன். எனக்கு அவ்வளோ ஸ்பெஷலாலாம் எதுவும் வைக்க தெரியாது. எப்பயுமே வைக்கிற மாதிரி தான் வைப்பேன். அதுக்கப்புறம் தக்காளிலாம் போட்டுட்டு சிக்கன் போட்டு நல்லா வதக்கிட்டு மிளகாத்தூள், உப்புலாம் போட்டுட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக வச்சு அவ்வளோதான் இறக்கியாச்சுங்க. சிக்கன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ரசம் வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ரசம் வந்து மிளகு, சீரகம், பூண்டுலாம் போட்டு மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பக்கத்துலேயே வந்து உடனே வந்து ரசம் வைக்க ஆரம்பிச்சுட்டேங்க. அப்படியே ஒவ்வொன்றா வந்து நம்ம சைட் பை சைடாக செஞ்சுட்டோம்னா தான் நமக்கு சீக்கிரம் வேலையும் முடியும். நம்ம கொஞ்சம் பொறுமையாக செஞ்சோம்னா வந்து அன்றைக்கி ஃபுல்லாக வேலை செய்கிற மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த லீவ் விட்ட ஒரு ரெஸ்ட் எடுக்கவே முடியாது. நம்ம டக்கு டக்குன்னு வந்து பக்கத்தில் சைட் பை சைடாக வேலையை முடிச்சிட்டோம்னா குழந்தைங்க கூட வந்து ஸ்பெண்ட் பண்ண வந்து டைம் கிடைக்கும். அப்போ தான் வந்து நம்ம வந்து கொஞ்சம் விளையாட முடியும். அதுவும் என்னோடய குட்டீஸ் இருக்காங்களே ரொம்ப தொல்லை பண்ணுவாங்க. கூட விளையாடுறதுக்கு வா வான்ட்டு. நான் போய்ட்டு தெருவில் போய்ட்டு அவங்க கூட விளையாடிட்டு இருப்பேன். எங்கள் ஸ்ட்ரீட்லேயே வந்து நான் தான் அவங்க கூட வந்து தெருவில் விளையாடிட்டு இருப்பேன். நான், அக்கா, அக்காவோட ஹஸ்பண்ட் எல்லோரும் பார்த்திங்கன்னா குழந்தைங்க கூட சேர்ந்து தெருவில் விளையாடிட்டுருப்போம். எங்கள் ஸ்ட்ரீட்டில் வந்து யாரும் பெரியவங்களாம் வந்து அவ்வளோ விளையாட மாட்டாங்க. நாங்கள் தான் போய்ட்டு அவங்க கூட வந்து ஓடி பிடிச்சி விளையாடுற விளையாட்டு, அதுக்கப்புறம் பேட்டிங்கு, ஷட்டில் கார்க்கு அப்படின்ட்டு நைட்டு ஃபுல்லாக வந்து விளையாடிட்டுருக்கோம். படிப்பு முடிச்சுட்டு ஒரு 9:00 ஆஃப்டர் பார்த்திங்கன்னா விளையாட ஆரம்பிச்சிடுவோம். அதேமாதிரி லீவ் டேஸில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து அவங்க கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஒரு பக்கம் முட்டையை வேக போட்டுங்க. அப்பப்போ அழுக்காகிற பாத்திரத்தையே வந்து அப்படியே உடனே வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டாங்க. இல்லைனா வந்து அதிக பாத்திரம் சேர்ந்துடும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கிச்சனில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது உடனே என் பையன் வேகமாக ஓடி வந்து அம்மா வாங்கன்னு கூப்பிட்டுட்டு இருந்தார். என்னடான்னு கேட்டால் வெளியே ஒரு நண்டு ஒன்று இருக்குது, வா ஃப்ரை பண்ணலாம் எடுத்துகிட்டு வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். போய் பார்த்தாங்கன்னா ஒரு நண்டு பார்த்திங்கன்னா உயிரோடு ரோட்டில் மேய்ச்சிட்டு இருந்ததுங்க. அதுக்கப்புறம் அது எங்கே கடிச்சிட போதுன்ட்டு அதை ஓரமாக ஊட்டி விட்டுட்டேன். அங்கே இருக்கவங்க அதை அடிச்சிடுங்க கடிச்சிடும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை எப்படி பாவம் அடிக்கிறதுட்டு நான் ஓரமாக ஊட்டி விட்டுருந்தேன். எங்கள் குட்டீஸுங்க வெளியே வந்து கிரிக்கெட் தாங்க விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து கிச்சன்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேங்க. சமையல் வேலை முடிஞ்சிச்சு. சமையல் முடிஞ்சிட்ட உடனே வந்து கிச்சன்லாம் கொஞ்சம் நல்லா க்ளீனாக நீட்டாக தொடச்சி முடிச்சிட்டேன். கிச்சனை ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. அங்கே வால், கவுண்டர் டேப் எல்லாமே நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி அழகாக வச்சாச்சு. சிங்க்குமே வந்து நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டேங்க. கிச்சன் பாருங்கள் நல்லா அழகாக பளிச்சுன்னு இருக்குது. கிச்சன் க்ளீனாக இருந்தால் வீடே க்ளீனாக இருந்த மாதிரி. சமையல் வேலைலாம் எல்லாம் ஃபுல்லாக முடிச்சாச்சுங்க. அரிசி வந்து எதிர்க்க அண்ணாச்சி கடையில் சொல்லியிருந்தேன். அவரும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாரு. அப்படியே வீடெல்லாம் க்ளீன் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். வெல்கம் டு சிஸ்டர்ஸ் ஹோம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம சண்டே ஸ்பெஷலாக பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள் எல்லா பாத்திரத்தையும் தூக்கிட்டு வந்து நானும் என்னோடய குட்டீஸுங்களும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேங்க. அன்றைக்கி வந்து சாப்பாடு, சிக்கன் குழம்பு, அப்புறம் முட்டை, ரசம் செஞ்சுருந்தேன். பிள்ளைங்களுக்கு பார்த்திங்கன்னா சிக்கன் சாப்பாடு போட்டு ஊட்டி விட்டுட்டேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து சிக்கன் வந்து எடுத்து அவ்வளோ சாப்பிட தெரியாது. அதனால் அவங்களுக்கு வந்து சாதம் போட்டு பசஞ்சு கொடுத்துட்டு சிக்கன்லாம் வந்து உட்காந்து ஊட்டி விட்டுட்டேன். அமேசான்லேருந்து ட்ரைபேட் ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. அது டெலிவரி ஆயிருந்தது. அது தாங்க பிரிச்சுட்டு இருந்தேன். அதுக்குள்ளே எங்கள் குட்டீஸுங்க நான் பிரிக்கிறேன் நீ பிரிக்கிறேன்னு போட்டி போட்டிருந்தாங்க. நம்ம யூடியூப் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தால வீடியோ எடுக்கிறதுக்கு இந்த கேமரா ஸ்டாண்டு யூஸ் ஆகும்ன்ட்டு அமேசானில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதுவும் வந்துருச்சு. ரொம்ப நல்லாவே இருந்தது. அது பிரிக்கிறதுக்குள்ளே ஒரே ஆர்வங்க பிள்ளைங்களுக்கு. அது வாங்கின உடனே வந்து அதுக்கு ஃபோன் வச்சு ஒரு பாட்டுக்கு வீடியோவும் எடுத்தாச்சு. டான்ஸ் சூப்பராக இருந்ததுங்களா. இதோட இந்த வீடியோ முடியுது. தேங்க்யூ.